ओम शांति। अव्यक्ति परिवार में आपका स्वागत है। आज है 17 दिन अव्यक्ति ज्ञान रतन। अभी हम मोहिनी दीदी से सुनेंगे। ओम शांति। परम पिता परमात्मा शिव सदा शिव इस सृष्टि के रचयिता हैं और वह अपनी रचना ब्रह्मा, विष्णु और शंकर तीनों के द्वारा करते हैं। और उनकी रचना, सबसे पहली रचना जिसको आदि शक्ति, आदि देवी कहते हैं, जगत अम्बा, और उनके द्वारा फिर अन्य जितनी भी देवियां कहें या जितने भी पूर्वज हैं उन सब की रचना होती है। अब जब परमात्मा ये रचना रचते हैं, वो बीज रूप है। இப்பொழுது பரமாத்மா रचना में இப்பொழுது பரமாத்மா படைப்பில் के பிரம்மா, விஷ்ணு, சங்கர் இவர்களை படைக்கிறார். वो तीनों शक्ति हम सब में है। அந்த மூன்று சக்திகளும் நம்மிலும் இருக்கிறது. पहचान कर நாம் நம்முடைய சக்தியை கண்டறிந்து सदा ये स्मृति रखकर நாம் அந்த சக்தியின் படைப்பாளர்கள் चर्चा करेंगे। என்பதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். सबसे पहले रचना कहें। நாம் இப்பொழுது மூன்று சக்தியை பற்றி பேசுவோம். एस्टैब्लिशमेंट कहते हैं படைத்தல். तो उसमें ब्रह्मा में जो यादगार है भक्ति मार्ग में, பக்தி மார்க்கத்தில் பிரம்மாவின் மூலமாக நினைவு वेद और शास्त्र, படுகிறது. வேதம், சாஸ்திரம் கையில் இருப்பதாக. परमात्मा जब आते हैं, ஆனால் பரம்பிதா பரமாத்மா வரும்பொழுது பிரம்மா மூலமாக நமக்கு सभी शास्त्रों का ज्ञान का सार सुनाते हैं। அனைத்து சாஸ்திரங்களின் சாரத்தை புரிய வைக்கிறார். पूरा ज्ञान हमें प्राप्त होता है। படைப்பு மற்றும் படைப்பின் और ज्ञान முதல் இடைக்கடை பற்றி புரிய வைக்கிறார். रचना होती है। தூய்மை மற்றும் हम सभी ने अपने जीवन में படைப்பின் ஞானத்தை பற்றி புரிய வைக்கிறார். नियम कहो, धारणा कहो, व्रत कहो, நாமம் और उसके साथ साथ தூய்மையின் ज्ञान की स्टडी தாரணையை நமது வாழ்வில் மேற்கொண்டிருக்கிறோம். हम रचते हैं। அதன் கூடவே ஞானமும் சேகரிக்கிறோம். परमात्मा शिव की संतान होने से जो शिव की அதன் கூடவே பரம்பிதா பரமாத்மாவின் சிவனின் சந்தானமான காரணத்தினால் हम अपने संकल्प को श्रेष्ठ भी बनाएं, நாம் நம்முடைய சங்கல்பத்தை சிரேஷ்டமாக ஆக்க வேண்டும். मन में बहुत श्रेष्ठ संकल्प आते हैं और हम उसको சில நேரங்களில் மனதில் நல்ல உயர்வான எண்ணங்கள் வருகிறது, ध्यान नहीं देते, மீண்டும் சென்று விடுகிறது. அதை நாம் கவனம் கொடுப்பதில்லை. நாம் படைக்கிறோம். हमको आगे क्या करना है, कई बार நாம் அந்த படைத்த எண்ணத்தை तो पहले तो सबसे என்ன செய்ய வேண்டும், இது நமது கவனத்தில் இருப்பதில்லை. रचना मेरे संकल्प पवित्रता और ज्ञान के आधार के हों,
और हर என்னுடைய படைப்பு என்னுடைய சங்கல்பம் ஞானத்தின் ஆதாரத்தில் இருக்க வேண்டும். जैसे देखो कई बार ऐसा होता है कि பாருங்கள், बीज डाल देते हैं, தோட்டத்தில் விதை वहाँ गई போட்டு விடுகிறார்கள். पर वो कहते हैं बिना बीज डाले बहुत सारे पम्पकिन लग जाते हैं, कद्दू लग जाते हैं, स्क्वाश लग जाते हैं. तो मैंने कहा ऐसे விதை तो हो नहीं போடாமலே தோட்டத்தில் சில காய்கறிகள் வந்து விடுகிறார்கள். बड़ा गार्बेज कैन था, तो जब सब्जी काटते होंगे तो सब बीज वगैरह गार्बेज में नहीं जैसे डाल देते हैं, तो उससे वो बीज बारिश होती थी तो अपने आप ही उससे सब्जी लग जाती थी. அங்க பெரிய குப்பை कई बार ऐसा देखेंगे कि आप கிடங்கு இருக்கிறது. அங்கு இது போன்ற விதைகளை போட்டு விட்டாலும் वो जैसे अपने आप ही அங்கும் पूरी हो रही है. அங்கும் விதை இருப்பதால் அங்கு किस तरह का பழங்கள் வந்து விடுகின்றது. मिला है இது போன்று நமது எண்ணங்கள் வீணான எண்ணங்களாக ஆகக்கூடாது. होता कई बार சில சமயங்களில் நம்முடைய எண்ணங்கள் எண்ணங்கள் சங்கமத்தில் வீணானதாக ஆகிவிடுகிறது. ईश्वर की संतान अगर मेरे நாம் சிவசக்தி ஈஸ்வரனுடைய சந்தானம். நான் பிரம்மாவுடைய சந்தானம். तो मेरा हर பிரம்மாவின் முக வம்சாவளி. है उस रचना का कोई महत्व है. फिर हमको இந்த படைப்பிற்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கிறது. देखो बीज डाला जाता है, இந்த சங்கல்பத்திற்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கிறது. उसको पानी मिलना चाहिए, விதை போட்டால் போதுமா? அதற்கு வெளிச்சம் வேண்டும், அதற்கு தண்ணீர் வேண்டும். அதுதான் பாலனை என்று சொல்கிறோம். पालना सोचते हैं कि हम दूसरों को ज्ञान सुनाएं, उनको पूछें उनका कैसा समाचार है. நம்ம பாலனை என்று என்ன நினைக்கிறோம்? மற்றவர்கள் ஞானம் கூறுவதை, அவர்களுக்கு எடுத்துரைப்பதை தான் பாலனை என்று நினைக்கிறோம். ஆனால் நம்முடைய எண்ணங்களை எவ்வளவு பாதுகாப்போம்? விஷ்ணுவின் சொரூபம் நமது வாழ்வின் ஒரு லட்சியம். बाबा के पास आए, பாபாவிடம் வந்தோம். ब्रह्मा बाबा को भी वरदान मिला, तत्वम विष्णु का साक्षात्कार हुआ. பிரம்மா பாபாவிற்கும் வரதானம் கிடைத்தது, விஷ்ணுவின் சாட்சாத்காரம் கிடைத்தது. வாழ்க்கையில் விஷ்ணுவை முன்னாடி வைத்து பாலனை, अपने श्रेष्ठ संकल्पों की पालना. तो जब लक्ष्य को स्मृति में रखेंगे ना, நம்முடைய சிரேஷ்ட சங்கல்பத்தின் பாலனை செய்வோம். லட்சியத்தை நினைவில் வைக்க வேண்டும். லட்சியத்தின் மூலமாக லட்சணம் வருகிறது. स्वरूप बनना है, विष्णु को सामने देख के. ஆதலால் விஷ்ணுவை பார்த்து நமக்கு என்னவாக வேண்டும் என்று ஞாபகம் வர வேண்டும். पालना में यूज करने पड़ते हैं. जैसे सबसे पहला स्वदर्शन चक्र है. அவரிடம் என்ன இருக்கிறது அதை பாலனையில் உபயோகிக்க வேண்டும். அவரிடம் சங்கு சக்கரம் இருக்கிறது, சக்கரம் இருக்கிறது, சுதர்சன சக்கரம். வீணான சங்கல்பங்களை அறுத்து விடுகிறது, சங்கல்பங்களில் சக்தியை நிரப்புகிறது. हमको भी ये व्यर्थ जो है ना, देखो बुरा तो कोई नहीं सोचता, राइट? लेकिन வீணானவர்கள் யாரும் யோசிப்பது கிடையாது. சதா இந்த சுபமான விஷயத்தை இன்று நான் யாரையாவது கேட்டேன், நல்ல சங்கல்பம் என் வாயால் கூறவில்லை, சுபமான வார்த்தை
சுபமான கர்மம் அதை நீங்கள் கூறாமல் இருக்கக்கூடாது அல்லவா? मैंने शुभ सोचा, நான் சுபமாக किया நினைத்தேன், नहीं किया, மற்றவர்கள் செய்யவில்லை என்றாலும் ஒன்றுமில்லை, चक्र जिस மற்றவர்கள் செய்தால் அதன் மூலம் பலன். को हम कहें वर्तमान समय पर இந்த சுதர்சன சக்கரம் இந்த காலத்தில் 5 स्वरूपों का जो चक्र है ना, ड्रिल है, 5 ஸ்வரூபத்தின் ட்ரில் இருக்கிறது இல்லையா? அதுதான் சுயதர்ஷன சக்கரம். क्या होगा अपने स्वरूप, अनादि स्वरूप, आदि அதன் மூலமாக உங்களுக்கு உங்களுடைய 5 ஸ்வரூபங்கள் ஞாபகம். और उसको आप समय प्रति समय यूज करो. அதை நீங்கள் அடிக்கடி நேரத்தின் பொருட்டு உபயோகப்படுத்துங்கள். एकदम शांत साइलेंस में चले जाओ, 5 मिनट 10 मिनट 1 मिनट भी जितना भी करो तो आपके श्रेष्ठ संकल्पों की पालना होती रहेगी, क्योंकि जो वेस्ट है ஆதிஸ்வரூபம், அநாதிஸ்வரூபம். बहुत फूल आते हैं गुलदस्ते में रखे, நீங்கள் அந்த ட்ரில் செய்யும் பொழுது அந்த ஸ்வரூபத்தின் நினைவில் சென்று விடுங்கள், पानी तो वो पत्ते ले लेंगे, फूलों அமைதியில் மூழ்கி விடுங்கள், तो व्यर्थ नहीं. வீணாக்காதீர்கள். फिर ऐसे ही हमारी वाणी कैसी हो, सदा அதேபோல் நம்முடைய வார்த்தை எப்படி இருக்க வேண்டும், दूसरों को நம்மளையும் விழிப்பு வைத்திருப்பதாகவும் மற்றவர்களையும் தான் நமது வாயிலிருந்து வர வேண்டும். அதற்கு வந்து தாமரையின் உதாரணம் இயற்கை. தாமரை மலர் போன்று நம்முடைய கர்மம் இருக்க வேண்டும். நாம் ட்ரஸ்டியாக இருக்க வேண்டும். நமது வாழ்க்கையில் கதைக்கு சமானமாக இது என்னுடைய சக்தி, நான் வெற்றியாளன். இவை அனைத்தும் விஸ்தாரம் இருக்கிறது. நாம் இதன் விஸ்தாரத்தில் செல்லாமல் நம்முடைய சங்கல்பங்களை பாலனை செய்து நாம் நம்முடைய லட்சியத்தில் சென்றடைய வேண்டும். நமது லட்சியங்கள் லட்சணங்களாக தெரிய வேண்டும். அந்த பாலனை செய்யக்கூடிய சக்தியை நாம் வளர்த்து கொண்டே செல்ல வேண்டும். அப்பொழுதுதான் அந்த சக்தியை நாம் மற்றவர்களுக்கு கொடுக்க முடியும். நாம் நம்மை எந்த அளவுக்கு சரியாக வைத்துக் கொள்ள முடியுமோ, ஞான சிந்தனை செய்ய முடியுமோ, யோகத்தின் அனுபவம் செய்ய முடியுமோ, அப்பொழுது மற்றவர்களுக்கு புரிய வைக்க முடியும். ठीक रखती हूँ, बाबा की याद में रहती हूँ, वो मैं आप लोगों से शेयर करती हूँ. तो बाबाविन நினைவில் வைக்கிறோம். रचना की जो पालना स्वयं की करेंगे वैसी दूसरों की कर पाएंगे. राइट, कोई ट्रेनिंग तो नहीं है ना पालना. हाँ, ये बता सकते हैं भाई फोन करो, ये है, ये में तरीके बता सकते हैं, पर பாலனை என்பது ட்ரைனிங்கா? இவர்களுக்கு போன் செய்யுங்கள், அவர்களுக்கு போன் செய்வங்கள் என்று கூறுவது பாலனையா? நாம் எவ்வளவு பாலனையை வைத்திருக்கிறோமோ அவ்வளவு மற்றவர்களுக்கும் பாலனை செய்யும். யாருடைய எப்படி நினைவில் இருக்கிறோமோ அதை மற்றவர்களுக்கு கூறுவோம். மிகுந்த சக்தி இருக்கிறது. சங்கர் மூலமாக என்னுடைய ஞான என்னுடைய தபஸ்யா அதன் மூலமாக படைப்பின் விஷயத்தை நாம் பிராக்டிகலாக பார்க்க முடியும். விநாசத்தின் சக்தியை நாம் பிராக்டிகலாக பார்க்க முடியும். என்னுடைய வாழ்க்கையில் விக்னம் என்பதை நான் பார்த்திருக்கேன். நாம என்ன செய்ய முடியும்? நம்மளால் எல்லாம் விக்னங்களை எதிர்கொள்ள முடியும். சங்கல்பத்தின் சக்தி மூலமாக அனைத்தையும் நாம் எதிர்கொள்ள முடியும்.
பாருங்கள் அப்படி कहीं ஏதாவது जा रहे हैं, நடந்தால். कहीं जा रहे हैं, अच्छी सेवा पे जा रहे हैं, நாம் வீட்டிலிருந்து வருகிறோம், शहर में வேற मिल रहे ஏதாவது हैं, சேவை செய்கிறோம், चले जाओ, उसमें क्या है? ஏதாவது விஷயம் எதிரவே நடந்து விடுகிறது, இருந்தாலும் செல்லுங்கள். उस समय शरीर में कुछ हो रहा हो, நம்ம பாபா நமக்கு புரிய வைக்கிறார். बात हो गई है ना, लेकिन இப்பொழுது ब्रह्म से होता நம்ம है। உடலில் ஏதாவது बाबा हमेशा ஏற்பட்டாலும் कहते हैं, बच्चे कोई பாபா எப்பொழுதும் கூறுவார், कर्म विघ्न डाल रहा है कि आप नहीं कर सको, ஏதோ பழைய கர்மம் உங்களை தடுக்கிறது, உங்களை செய்ய விடாமல் करो। செய்கிறது. तो कहते हैं நீங்கள் "हाँ, சிரேஷ்ட கர்மம் செய்யுங்கள், அதன் மூலமாக அந்த விக்னம் मनमोहिनी दीदी கழிந்துவிடும். மன்மோகனி தீதி கூறுவார்கள், विदेश सेवा में कर्म நாம் योग से வெளி कर्म भोग வெளிநாட்டிற்கு சேவை செய்ய செல்லும் பொழுது करो। கர்ம யோகத்தின் மூலமாக கர்ம சுமையை கழித்து விடுங்கள். रहता है कि அந்த ஸ்லோகன் நமக்கு எப்பொழுதும் நினைவில் இருக்கிறது. करने नहीं देगा, कभी बुद्धि मना कर देती है, कभी शरीर से नहीं हो மற்ற पाता, கர்மத்தை कोई நம் और कारण हो செய்ய விடாமல் செய்து விடுகிறது. तो இன்னும் நிறைய விக்னங்கள் வருகின்றன நம்ம வாழ்க்கை. तपस्या जिसको हम कहते हैं, விக்னத்தை கடந்து செல்வதற்கு நமக்கு நினைவின் யாத்திரை வேண்டும். बल क्या होता है, पर योग बल से जैसे, पर श्रेष्ठ कर्म भी तो चाहिए ना। யோக பலம் என்பது இதன் மூலமாக நமக்கு புரிய வரும். சிரேஷ்ட கர்மமும் வேண்டும் அல்லவா? कर्म कर लेते हैं, நீங்கள் சிரேஷ்ட கர்மம் செய்ய ஆரம்பித்து விட்டீர்கள் என்றால் सुख तो அதன் मिलेगा, கணக்கு சேர ஆரம்பித்து விடுகிறது. अच्छी कमाई करो, कर्ज चुकाते चलो, पर कुछ तो सेविंग होगी। நல்ல கர்மங்கள் செய்யுங்கள், நல்ல கர்மங்கள் செய்து அதன் மூலமாக பலனடையுங்கள். स्मृति दिलाओ कि मैं शिव शक्ति நீங்கள் உங்களுக்கு நினைவு கொடுங்கள், நான் சிவசக்தி, நான் யாருடைய படைப்பு, की शिव बाबा की रचना हूँ, பரம்பிதா பரமாத்மா சிவனின் படைப்பு. शक्ति है, என் உள்ளும் இந்த மூன்று சக்திகளும் இருக்கிறது, அதன் மூலமாக எனது படைப்பு ஏற்படுகிறது. तो ब्रह्मा विष्णु शंकर का जो पार्ट है उसकी कई कहानियां हैं। பிரம்மா விஷ்ணு சங்கரின் जो हम இந்த பாகம் இருக்குது இல்லையா, सुनते हैं तो बाबा हमेशा ब्रह्मा विष्णु शंकर के बारे में बताते हैं। तो அதுக்கு நிறைய கதைகள் இருக்கிறது. पार्ट है, பாபா நமக்கு இந்த பிரம்மா விஷ்ணு சங்கரை பற்றியே புரிய வைக்கிறார். इसके बाद फिर பாபா நமக்கு படைப்பை படைக்கிறார். रचना में तीनों पार्ट बजाने हैं और हम பூர்வஜாத்மா जीवन में तीनों पार्ट बजाने हैं, तीनों शक्तियां हमें நாமும் நமது வாழ்க்கையில் மூன்று படைப்பையும் மூன்று சக்தியையும் உபயோகிக்க வேண்டும். खुद अनुभव होगा। உங்களுக்கு தானாகவே அனுபவம். परमात्मा की मैं रचना, எப்படி பரம்பிதா பரமாத்மாவின் நான் படைப்பவன், हर प्रकार से संकल्प நான் விதை ரூபமான करना और जो कुछ நான் भी சங்கல்பத்தினை சிரேஷ்டமாக படைக்கிறேன் बिना மற்றும் பாதுகாக்கிறேன். सकूं, ऐसा करके हम வீணான எண்ணங்களை நாம் इन முடிக்கவும் வேண்டும். तरह से प्रयोग करना है। ओम இதற்காக இந்த எண்ணங்களை, இந்த சக்திகளை நமக்குள் முழுவதுமாக உபயோகிக்க வேண்டும்.